Hi, hello, வணக்கம் and welcome to Tamilan Samayal. இன்னைக்கு நம்ம Tamilan Samayalல French fries எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. French fries செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் நல்லா சீவிடலாம். தோல் சீவினதும் கிழங்கோட ஓரங்கள் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிருங்க. முடிஞ்ச வரைக்கும் கிழங்கு வந்து இந்த மாதிரி நேராக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. சில கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். நேராக இருக்க மாதிரி எடுத்துட்டோம்னா நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிழங்கு வந்து ரொம்ப சின்ன சைஸில் இல்லாமல் ரொம்ப பெரிய சைஸ்லேயும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணணும். இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நான் எல்லா கிழங்கையும் இந்த சைஸில் கட் பண்ணி ஐஸ் வாட்டரில் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை எடுத்து மிதமான சூட்டில் இருக்க தண்ணியில் வந்து போட்டு வைக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு நல்லா கரைஞ்சதும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்து இந்த வாட்டரில் போட்டுடலாம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணும்னு இல்லை, லைட் ஹீட்டில் இருந்தாவே கரெக்டாக இருக்கும். இப்படி பண்ணும்போது நம்ம கடையில் வாங்குற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே இருக்கும். இப்போ 15 நிமிஷம் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா அதிலேருந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு கிளாத்லேயோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லேயோ போட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகிற அளவுக்கு விட்டுறலாம். மேலே இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஒத்தி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகிடுச்சு, தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 2 டைம் பொரிக்கணும். ஃபஸ்ட் டைம் பொரிக்கும் போது எண்ணெய் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு மிதமான சூட்டில் இருக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி கலர் வந்தவுடனே எடுத்துடலாம். எடுத்து ஓரமாக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க. சூடு ஆறுனதும் செகண்ட் டைம் பொரிச்சிக்கலாம். செகண்ட் டைம் பொரிக்கும் போது அதை விட கொஞ்சம் எண்ணெய் சூடு அதிகமாக இருக்கணும். கட் பண்ண கிழங்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு டைம் நீங்கள் எண்ணெயில் பொரிச்சிட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கும் போது எடுத்து உடனே பொரித்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எடுத்து இந்த மாதிரி ஆட்டி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதுக்கு டேஸ்ட்டுக்காக சால்ட் எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட். நம்ம ஆல்ரெடி ஹாட் வாட்டரில் வந்து சால்ட்டு போட்டு தான் ஊற வச்சுருந்தோம், அதனால் லைட்டாக சால்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர், ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இன்றைக்கி நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.